70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அறிவிப்பு. இது ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ரூபாய் 10 லட்சம் ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும். நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் சுகாதார காப்பீடு வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அரசாங்கம் அதன் முதன்மை சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை விரிவுபடுத்தி 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களையும் சேர்த்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சுகாதார காப்பீடு கிடைக்கிறது. இப்போது மூத்த குடிமக்கள் சேர்க்கப்பட்டதால் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மொத்தம் ரூபாய் 10 லட்சம் காப்பீடு பெறலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. அதாவது ஒரு குடும்பம் கணவன், மனைவி அல்லது குழந்தைகளுக்கான சிகிச்சைக்காக அதன் ரூபாய் 5 லட்சம் வரம்பை பயன்படுத்தினால் அவர்கள் தங்கள் முதியோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கூடுதல் ரூபாய் 5 லட்சத்தை பயன்படுத்த முடியாது. காப்பீடு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அலகுக்கு ரூபாய் 5 லட்சம், அதாவது கணவர், மனைவி மற்றும் குழந்தைகள், மற்றும் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 5 லட்சம். முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை. இதனால் மூத்த உறுப்பினர்களும் உள்ள பல குடும்பங்களுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இந்த திட்டத்தை பற்றி சில பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும், சில கேள்விகள் இருக்கும். ஸோ அதை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மற்றும் அதன் புதிய சுகாதார காப்பீட்டு பலன் குறித்து மூத்த குடிமக்களும் அவர்களது குடும்பத்தினரும் அடிக்கடி கேட்கும் கேள்விகளுக்கான பதில்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான தகுதி வரம்புகள் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட சந்தேகமாக இருக்குது. இதற்கான வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அல்லது பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் ஆதார் அட்டை மூலம் உறுதிப்படுத்தப்படும் 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதே ஒரே ஒரு தகுதி வரம்பாகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வரம்பு 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறதும் தேவைப்படும். அண்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் பதிவு செய்ய ஆதார் கட்டாயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாங்க, இந்த திட்டத்திற்கு நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா ஆதார் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். தகுதியுள்ள மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டைகளை வழங்குவதற்கும் திட்டத்தில் பதிவு செய்வதற்கும் ஆதார் அடிப்படையிலான EKYC கட்டாயமாகும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை? ஸோ இதற்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்ய ஆதார் மட்டுமே தேவைப்படும் ஆவணமாகும். ஸோ இதற்கு ஒரே ஒரு முக்கியமான ஆவணம் தான் தேவைப்படுது. ஆதார் அட்டை உங்ககிட்ட இருக்கணும். அடுத்ததான கேள்வி என்ன அப்படின்னா, ஆதார் அட்டையில் பிறந்த ஆண்டு மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தால் பிறந்த தேதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? ஆதார் அட்டையில் பிறந்த ஆண்டு மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவு செய்யப்பட்ட பிறந்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டின் ஜனவரி 1 உத்தியோகபூர்வ பிறந்த தேதியாக கருதப்படும். அடுத்த கேள்வி, எனது பெற்றோர் இருவருக்கும் 70 வயதுக்கு மேல் உள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும்
தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டுமா அப்படின்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இதற்கான பதில் இல்லை, தனித்தனி பதிவுகள் தேவையில்லை. 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதல் குடும்ப உறுப்பினர் பதிவு செய்யப்பட்டவுடன் ஆயுஷ்மான் பாரத் பதிவு இணையதளத்தில் உள்ள உறுப்பினரை அதாவது ஆட் மெம்பர் அம்சத்தை பயன்படுத்தி தகுதியுள்ள மற்ற 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்க்கலாம். அடுத்த கேள்வி, மூத்த குடிமக்களுக்கு தனி ஆயுஷ்மான் அட்டை கிடைக்குமா? ஆம், 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் தனி ஆயுஷ்மான் அட்டை வழங்கப்படும். அடுத்த கேள்வி, 70 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய எங்கள் பெற்றோருக்காக ஆன்லைனில் ஆயுஷ்மான் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியுமா? ஆம், ஆயுஷ்மான் பாரத் இணையதளம் மூலம், அதாவது www.beneficiary.nha.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் மூலமாக இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அல்லது ஆயுஷ்மான் செயலி கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், அதன் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அடுத்த கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா மூத்த குடிமக்கள் திட்டத்தில் பதிவு செய்த உடனே சிகிச்சை பெற முடியுமா? இதற்கான பதில் ஆம். பயனாளிகள் பதிவு செய்த முதல் நாளிலிருந்தே சிகிச்சை பெற தொடங்கலாம். எந்த ஒரு நோய் அல்லது சிகிச்சை முறைக்கும் காத்திருப்பு காலம் இல்லை மற்றும் காப்பீடு உடனடியாக தொடங்குகிறது. அடுத்த கேள்வி, என் தந்தைக்கு 70 வயதிற்கு மேல் ஆகிறது. அவர் தன் வணிகத்தின் மூலம் மாதத்திற்கு ரூபாய் 50,000க்கு மேல் சம்பாதிக்கிறார். அவர் இத்திட்டத்திற்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆம், இத்திட்டத்திற்கு தகுதி பெற வருமான வரம்பு இல்லை. 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் வருமான அளவை பொருட்படுத்தாமல் பதிவு செய்யலாம். அடுத்த கேள்வி, எனது தாய் வழி மற்றும் தந்தை வழி தாத்தா பாட்டி இருவருக்கும் 70 வயதுக்கு மேல் உள்ளது. PMJY இதன் கீழ் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5 லட்சம் காப்பீடு கிடைக்குமா? இதற்கான பதில் இல்லை. ரூபாய் 5 லட்சம் சுகாதார காப்பீடு குடும்ப அட்டையில் வழங்கப்படுகிறது. தாத்தா பாட்டி இருவரும் இத்திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்படுவார். ஆனால் ஆண்டு வரம்பான ரூபாய் 5 லட்சம் அதே குடும்பத்தின் ஒரு பகுதியாக அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஸோ இந்த தகவல் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த தகவல் பற்றி நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த அறிவிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் பயன்பெற உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.